வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமா சூப்பரா இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஒரு பஸ் ஃபேன்ஸோட ஒரு பாரடைஸ் அப்படின்ற இடமே சொல்லலாம் இந்த இடம். அதுவும் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பஸ் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட்டாக அமைய போது. முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் தமிழில் பாட்டு வந்திருப்பீங்க, வால்வோ ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக அமைய போதுங்க. எஸ், சென்னையில் இருக்கக்கூடிய பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய தலைமை டெப்போக்கு தாங்க வந்திருக்கோம், தலைமை பணிமனைக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இழுக்க விரும்பலை, இந்த மைட்டி வால்வோ எஸ்சிடிசி பஸ்ஸஸை எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுறதுக்காக தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம். பின்னாடி ஒரு பஸ்ஸு, இங்கே ஒரு பஸ்ஸு, அங்கே ஒரு 6 பஸ்ஸு, மொத்தம் 8 பஸ்ஸஸ். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பஸ்ஸஸ் சென்னை பெங்களூரில் இருக்கக்கூடிய வால்வோ விஇசிவி, வால்வோ ஏஷியர் வெஹிக்கிள் கார்பரேஷன்லேருந்து வந்துருக்குதுங்க. ஸோ அந்த பஸ்ஸஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன மக்களே, உள்ளே போய் எப்படி இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வால்வோ 9600 சீட்டர் பஸ்ஸில், அதாவது செமி ஸ்லீப்பர் பஸ்ஸஸை ஏரியே பார்க்குறது. இதுக்கு முன்னாடி நம்ம லான்ச் ஆகும்போது ஹைதராபாத்தில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ காசில் போகிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வரேன். நம்ம எவ்வளவோ வால்வோ 9600S, அதாவது ஸ்லீப்பர் வேரியன்ட் பஸ்ஸஸ் எக்கச்சக்கமாக நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம ஊர் வண்டிங்க அது. இந்த பஸ்ஸஸோட எக்ஸ்டீரியர்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் மாண்டேஜ் பார்த்துருந்தாலும் எக்ஸ்டீரியர்ஸ் நான் டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறேங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போமா? ஸோ நமக்கு வரக்கூடிய எல்லா பஸ்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர், அதாவது ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலரில் தாங்க இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபாண்ட்டு தான். அங்கே பார்த்தீங்களா, அதுதாங்க எஸ்சிடிசி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் அப்படின்னு போட்டு இதை பார்க்குறதுக்கு தானங்க ரொம்ப வருஷம் ஏங்கி கிடந்தோம். ஸோ எக்ஸ்டீரியர்ஸை பொறுத்தவரை த டிப்பிக்கல் வால்வோ 9600ஓட எக்ஸ்டீரியர்ஸ் தாங்க. வால்வோ பஸ்ஸஸ் இந்த டைமில் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்னா, வால்வோ கொடுக்கக்கூடிய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை, 2 எமர்ஜென்சி ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூத் ஸ்பேஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடர் அண்ட் வால்வோ கொடுக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அண்ட் சரியான பூத் ஸ்பேஸுங்க. அண்ட் இது ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும், ஆப்போசிட் சைட்லேயுமே உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும். அண்ட் அதுக்கு அப்படியே பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா AdBlueக்கான டேங்க்கும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் DEF, டீசல் எமிஷன், டீசல் DPFO DEFO சொல்லலாம். ஸோ அந்த AdBlue டேங்க். அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோனா பி அ மல்டி ஆக்சல் பஸ்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் டேகு, இது வந்து டிரைவர் வீலு, இது வந்து பார்த்தீங்கன்னா டேக் வீலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வுட் பி டேர்னிங். ஸோ அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் ஸ்டீரிங் திரும்பிச்சு அப்படின்னா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் இந்த வீல் திரும்பும். ஸோ தட் வண்டியோட டேர்ன் ரேடியஸ் கம்மியாகும். இந்த கிரில்லை பற்றி நான் எதுவும் சொல்லணுமா? தேவையே கிடையாது. திஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் த இன்ஜின். ஸோ இன்ஜின் இந்த இடத்துல தாங்க இருக்கும். ஸோ வால்வோ பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் B8R, அதாவது பஸ் வித் ரியர் மவுண்டட் 8 லிட்டர்ஸ் ஆஃப் இன்ஜின், அதாவது B8R அப்படின்னா பஸ் வித் 8 லிட்டர் ரியர் மவுண்டட் இன்ஜின் அப்படின்றத அந்த B8R சொல்லுவாங்க. 9600 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா BS6 வேரியன்ட், அதாவது பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்ற வேரியன்ட்டோட ஒரு இண்டிகேஷன் தான் அந்த 9600 அப்படின்றது. சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தவரை நம்ம இப்போதைக்கு வெளியே தான் பார்த்துட்டு இருக்கோம். எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்க, டோர் மாதிரியே இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த டோர் பக்கத்தில் சீட்ஸே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான். அண்ட் எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் விண்டோஸ் தாங்க.
எல்லா வீடியோஸ்லையும் பண்ணுறது தான் இந்த வீடியோக்கும். தொட்டு கும்பிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வந்தோம் அப்படின்னா, ஸோ த ஹாட் பைலட் சீட், வால்வோவோட த ஹாட் பைலட் சீட் இங்கே இருக்குது. இந்த ஸ்டீரிங்க இது எல்லாமே சொல்லிடும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அடேங்கப்பா இன்டீரியர்ஸ், வா செம்மங்க, சீரியஸ்லி செம்ம. அண்ட் இந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இடிசி, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்ற அந்த பிரிண்டிங் வந்து எல்லா சீட்லேயுமே அது எம்ப்ராய்டரி பண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் சோப்பா சரியான வண்டிங்க, வா. கிட்டத்தட்ட 51 சீட் இருக்குது இந்த பஸ்ஸில். ஸோ லாஸ்ட் சீட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஃப் சப்போர்ட்ஸ் இருக்காது. மற்ற எல்லா சீட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ சிறப்பாக இந்த வீடியோவில் நானும் எங்கள் தலைவர் நவீன்குமாரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். காமிச்சிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இல்லைல்ல, 3 நாளே நம்ம தான் ஆச்சு. இப்போதான் சாமொழி வீடியோவில் காமிச்சிருப்பாரு. எஸ், சாமொழி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்த வால்வோ பஸ்ஸாக இது நம்ம வந்துருச்சு. ஸோ சீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருமா? சார் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பஸ்ஸோட முதல் பார்வை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சொல்லவே தேவையில்லை. அது எஸ்இடிசி நம்ம எத்தனை நாட்கள் எத்தனை வருஷங்கள் நான் வந்து சின்ன வயசுல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியில இருந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, எப்படா தமிழ்நாடு வரப்போகுதுங்கிற ஒரு ஏக்கம். நான் அதே வார்த்தையை நானும் சொன்னேன், அந்த ஏக்கம் அது எல்லாருக்குமே இருந்தது. அது இன்னைக்கு நினைவாயிருக்குதுங்க. கூடிய சீக்கிரம் அந்த பஸ்ஸஸ் ஆன் ரோட்ஸுக்கு வரப்போகுது. மெயினான விஷயம், நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயம், இந்த பஸ்ஸோட சீட்ஸ். ஸோ உக்காந்தோன்னா எவ்வளோ வா சிறப்பாக இருக்குதுங்க அந்த சீட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்லைனிங் பொசிஷன் பார்த்துருவோம். நைஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெக்லைனர்ஸ் எவர் அப்படின்னே சொல்லுவேன். வால்வோ பஸ்ஸஸ் தாங்க இந்த மாதிரி கொடுக்க முடியும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 சைடுமே ஹெட் சப்போர்ட்டு. ஸோ தலை வச்சு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான சப்போர்ட்டு. என் பாடி நல்லாவே ரிக்ளைன் ஆகிருக்குது. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரெயில், அதாவது கைப்பிடி, ஒரு ஹூக், அதாவது ஏதாவது தொங்க விட்டுக்கிறதுக்காக ஒரு ஹூக், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு வசதி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேகசின் பவுச், அதில் ஏதாவது பவுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட திங்ஸோ இல்லை ஏதாவது ஸ்டஃப்ஸை வைக்கிறதுக்காக. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது செமி ஸ்லீப்பர் பஸ்ஸுன்றதுனால இந்த காஃப் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த காஃப் சப்போர்ட் எதனால் அப்படின்னா, இதுதான் செமி ஸ்லீப்பருக்கும் சீட்டுக்குமான டிஃபனிஷனை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம காலை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட தூங்குற மாதிரியான ஒரு ஃபீலே இருக்குங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு கைப்பிடி இருக்கும். இதை தள்ளிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். யூஎஸ்பி டைப், சி டைப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர், இண்டிவிஜுவலான லைட்ஸ், வாவ் ஒர்க் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன், ஏசி வென்ட்ஸ். வெளியே வச்சும் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் உள்ளே இருக்கிற எல்லா விண்டோஸுமே எமர்ஜென்சி எக்ஸிட். அது போக வந்து கர்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க, பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ரெக்லைனர்ஸ்க்கான நாப் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஃப் சப்போர்ட்டுக்கான நாப் இருக்குது. அண்ட் SOS பட்டன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன்னே சொல்லலாம். சேஃப்டி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அடிச்சோன்னா முன்னாடி அலாரம் அடிக்கும். அண்ட் அது போகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும், அதாவது SOS பட்டனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃப்ரேமுக்கும் ஒரு எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா டிவி இந்த இடத்துல 1, அந்த இடத்துல 1, மொத்தம் 2 டிவிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, அது உங்களுக்கு ஆடியோவில் கவர் ஆச்சா என்னன்னு தெரியாது. பட் இது தாங்க வால்வோ. ஸோ வால்வோ பஸ்ஸை பொறுத்தவரை ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது வால்வோ பஸ்ஸஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறதுக்காக இந்த பஸ்ஸஸோட ஹைட்டை வந்து ஏற்றி இறக்கிக்கலாம் பேஸ்ட் ஆன் தி டெரைன் ஆஃப் த ரோட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஃபுல்லி ஏர் சஸ்பென்ஷன் பஸ்ஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் இது சாத்தியங்க. உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஸ்விட்ச் இருக்கும். அண்ட் அப்படியே எந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அண்ட் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 எமர்ஜென்சி ஹேமர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் இந்த பஸ்ஸஸை பொறுத்தவரை அடுத்த சேஃப்டி ஃபீச்சர் சிசிடிவி கேமராங்க. இந்த இடத்துல ஒன்றா, அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று, மொத்தம் 2. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேபினை பார்த்த மாதிரி 1, மொத்தம் 3 கேமராஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் மேண்டேட்ரியாக கொண்டு வந்திருக்காங்க. இது வால்வோ பஸ்ஸஸில் ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவாக எடுத்து வந்திருந்தாலும் எல்லா பஸ்ஸஸ்லுமே இது மேண்டேட்ரியாக வரப்போகுதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ரஷன் சிஸ்டம் விச் இஸ் நத்திங் பட் அ நாட். ஸோ இது மூலமாக தான் வெளியே வந்து கெமிக்கலோ இல்லை கார்பன் டை ஆக்சைடோ வரப்போகுது. ஸோ இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, அதாவது ரூஃபில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோராகவே கொடுத்துருக்காங்க ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட். இந்த இடத்துல சீட்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு லேடர் இருக்குங்க, அதாவது ஒரு ஏணிப்படி இருக்கும். லாஸ்ட் சீட்ஸ் இது ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட் இருக்கும். இந்த 5 சீட்டுக்கு மட்டும் காஃப் சப்போர்ட் இருக்காது. அண்ட் இந்த சீட்டுக்கு அடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். அண்ட் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாம், லக்கேஜ் வைக்கிறதுக்கான பூத் ஸ்பேஸ், யா குவைட் குட், நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் டைப் மெட்டீரியலில் தாங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ்ஸு என்ன தான் தீப்பிடிச்சாலும் இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக தீப்பிடிக்காது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்லேன் வால்வோ ஈக்குவல் டு சேஃப்டி. அண்ட் இந்த பஸ்ஸஸோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ரூட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹாட்டான ரூட் லைக் மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், இந்த 3 டெஸ்டினேஷனையும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அஃபிஷியலாக நான் சொல்லலை, பட் இதை தான் கவர் பண்ணுவாங்க. அது போக இன்டர்ஸ்டேட் ஆப்ரேஷன்ஸ் லைக் திருவனந்தபுரம், எர்ணாகுளம், பெங்களூர் அண்ட் மைசூர் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் மேபி ஹைதராபாத், ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிடிசியில் இருந்த ஒரு ரூட்டு தான் ஹைதராபாத் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரூட்ஸாக இருக்க போது. அண்ட் புதுசாக இன்னும் ரூட்ஸ் கூட வரலாம். ஸோ வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு விஷயமா தாங்க இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸை சீக்கிரமே பொங்கலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸை ஹிட் பண்ண தான் போகுது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தாண்டோ பொங்கல் பரிசாவோ நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழக முதல்வர் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு அர்ப்பணிக்க போகிறாரு. ஸோ மக்களாகிய நமக்கு இந்த பஸ்ஸஸில் செய்யக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பஸ்ஸஸை உருப்படியாக நீட்டாக நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ ஏசி வென்ஸ்லேருந்து லைட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக டீசெண்டாக யூஸ் பண்ணாலே போதுங்க. ஸோ இதுதான் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது. அதே மாதிரி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலிருந்து கேட்டுக்கிறதும் நல்ல முறையில் அதை மெயின்டைன் பண்ணி ரொம்ப நீண்ட காலத்துக்கு இந்த பஸ்ஸஸ் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு சேவை வழங்கணும் அப்படின்றதும் என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த பஸ்ஸை நான் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு ஃப்ரேம் காட்டுறேன். லாஸ்ட்டுங்க, ஒரு வழியா நம்ம எதுக்காக ஆசைப்பட்டோமோ அந்த பஸ் வந்துருச்சு. இந்த சீட்டு எனக்கு பர்சனலா ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா இது நம்ம வால்வோ பஸ்ஸோட ஹாட் பைலட் சீட். இந்த சீட்டுக்கு கூட சஸ்பென்ஷன் இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? எல்லா வால்வோ பஸ்ஸஸ்லயும் இந்த சீட்டுக்கு ஸ்பெசிபிக்கா சஸ்பென்ஷன் இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பஸ்ஸுங்க. மொத்தமே 4 டைப் தான், ரியர், ரிவர்ஸ், நியூட்ரல், ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல், 4 மோடு தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங்கு. ஸ்டீரிங் எப்பயுமே இந்த வால்வோ சீட்ல உட்காரும் போது ஒரு செம கம்பீரமா இருக்குங்க. வால்வோ பைலட் தான் நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லுவேன். அண்ட் இந்த பஸ்ஸோட ஹார்ன் இப்போதைக்கு வேலை கேட்கல, பட் வால்வோட அபிஷியல் ஹார்ன் இதுதாங்க வால்வோ பஸ்ஸோட ஹார்ன். ஸோ செம ஹாப்பி. இதுதான் சான்ஸ், இதை விட்டு அடுத்து நம்ம உட்காரலாம் முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ரைடு ரவுண்ட் அடிச்சிருப்போம்ல. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மீட்டர் கணக்கில் ஒரு ரைடுனாலும் தரமான ஒரு ரைடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ மக்களே. ஏசி சில்லர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குது. இது திரும்பவும் சொல்றேன், இது வந்து மக்களாகிய நம்மளும் சரி அண்ட் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களும் சரி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த பஸ்ஸு ஒரு
தங்க குடோன் மாதிரிங்க நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நம்ம தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு வந்திருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம அரசாங்கத்தோடையோ மக்களோடைய எல்லாரோடைய கடமையும் கூட. ஸோ இதை பார்த்துக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றத என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஒரு கெஞ்சி கேட்டுக்கிறேனே, நல்லபடியாக பார்த்துக்கணுங்க. ஸோ இந்த மனநிறைவோட நீங்களும் மனநிறைவாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பஸ்ஸோட அப்டேட்டை பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ டாடா பாபா, தேங்க்ஸ் ஸோ மச். அடுத்த வீடியோவில் சிறப்பாக மீட்டலாம். கண்டிப்பாக இந்த பஸ்ஸோட ட்ராவல் ரிவ்யூ இருக்குது. அது நான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பண்ணி தான் தெரியப்போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் டாடா சொல்லிக்கிறேன். பாய் பாய். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகேவா? பாய்.